புத்தக வாசிப்பும் அதன் நேசிப்பும். பேச்சாளராகவும் விண்ணை நீ தொடவும் வேண்டுமானால் தினந்தோறும் புத்தகம் படி. சாதனையாளராகவும் புது சரித்திரம் படைக்கவும் வேண்டுமென்றால் நித்தம் புத்தகம் படி. முன்னேற்றம் காண நீ தினம் தினம் புத்தகம் படி. கைகளில் தொட்டு விரல்களால் வருடி வாசனை நுகர்ந்து மனதை வசீகரிக்கும் அற்புதம் புத்தகம். விழிகள் ஊடுருவி இதயம் உள்வாங்கி மூளையில் பதியும். தடுமாறும் போதும் தடம் காட்டி முன்னேற வழிகாட்டி காலத்தை பொக்கிஷமாக்கும் கலங்கரை விளக்கம் புத்தகம். கண்களுக்கு விருந்தாகி கற்பனைக்கு உரமூட்டும். சுற்றத்தின் சுகம் காட்டி நட்பின் பொருள் கூட்டி நல்லதொரு துணையாய் நாடியவர்க்கு இன்பம் தரும் புத்தகம். குனிய குனிய நிமிர வைக்கும் குதூகலமாய் உலாவரச் செய்யும். அறிவின் தேடலும் ஞானத்தின் செருக்கும் அகமகிழச் செய்யும். உயிரும் மெய்யும் ஒன்றாகி உயிர்மெய்யாய் உணர்வு தரும். தொல்லை தராது துயரம் நீக்கும் குறை காணாது நிறைவைத் தரும் புது உலகு காட்டும் புத்தகம் என்றும் வாழ்க்கை துணை. வாசிக்கும் பழக்கம் ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றிவிடும். உலகில் வாழ்ந்து மறைந்த மாமனிதர்கள் பலரும் நூல்கள் வழியாகத்தான் வாழ்வின் வெளிச்சத்தை நோக்கி பயணித்தனர். புத்தகம் புதுமையின் விடியல், புரட்சியின் விதை, பன்முக குவியல், படைப்பாளியின் பங்கீடு. தலைமுறை தாண்டியும் தாகம் தீர்க்கும் வற்றாத நதி. நூலகத்தின் அகமே இதற்கு பிடித்த பதி. புண்பட்ட மனதிற்கு இது மருந்து போடும். அறிவு பசி வந்துவிட்டால் விருந்தே போடும். மயிலிறகாய் மாறி மனதை வருடிவிடும். மௌனமாய் நமக்குள் பேசி நம்மை ஆளும். புறப்போரை புகழ்ந்து சொல்லும். அகப்போருக்கு அடிமையாக்கும். இது கவிஞருக்கு காதலன், எழுத்தாளனுக்கு ஏற்றவன், பேச்சாளனுக்கு உதாரணன், புதுமையை விரும்பும் புத்துணர்வாளன். இதை கையில் ஏந்தாத மானிடன் இல்லை. இதன் மதிப்பை உணராதவன் மனிதனும் இல்லை. நாடி படிப்பவரிடம் நவரசம் காட்டும். நல்லதைச் சொல்லி நம்பிக்கை ஊட்டும் மெய்ப்பாட்டியல் இதனுள் அடக்கம். பிடித்து படித்தால் பரவசத்தில் மெய் முழுதும் சிலிர்க்கும். பொங்கும் உணர்வை பெருகிட வைக்கும். புரியா கேள்விகளுக்கு விடையாய் வரும் ஆத்திகனும் நாத்திகனும் இதனில் அடக்கம். அகிலத்து மக்களுக்கு அற்புத சொர்க்கம். ஆதியும் மந்தமும் தெரியா அட்சய சொரூபம். அனைத்து மொழிகளுக்கும் இதுவே அடைக்கல வாசம். மந்திரத்தையும் தந்திரத்தையும் சாதனைகளையும் சம்பவங்களையும் சிந்தனைகளையும் சிலிர்ப்பையும் பரவசத்தையும் பாதிப்பையும் வரலாற்றையும் வாழ்க்கையையும் வயல்வெளியையும் வான்வெளியையும் வறட்சியையும் புரட்சியையும் இன்னும் பலவற்றையும் ஒரு சேர எடுத்து கூறும் ஈடில்லா அறிவன்தான் என்று இருமாப்பு கொள்ளும். ஈடில்லா அறிவன் தான் என்று இருமாப்பு கொள்ளும். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் மட்டுமல்ல, பொருள் நிறைந்த புத்தகமும் இல்லை. கற்றுத்தருவதில் கலங்கரை விளக்கம் காலப்பதிவின் கண்கவர் அடையாளம். மூடி இருக்கும் உணவு வயிற்றுப் பசியை தீர்ப்பது போல மூடி கிடக்கும் புத்தகமும் அறிவு பசிக்கு அன்னமாகும். இறைவனுக்கும் புத்தகத்திற்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான். இறைவனை உணர்ந்து படிக்க வேண்டும். புத்தகத்தை படித்து உணர வேண்டும். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கின்றோம். புத்தகங்கள் நம் வாழ்வை கீழிருந்து மேலாக்குகின்றன. சில புத்தகங்களை நாம் வாசிக்கின்றோம். சில புத்தகங்கள் நம்மை வாசிக்கின்றன. படியுங்கள். அதனால் மனம் பெருகி அமைதி பெறும் புத்தகங்களை நண்பராக்குங்கள். சிந்தனை சிறகடிக்கும். புத்தகங்களோடு வாழுங்கள். அறிவு பயணப்படும். புத்தகங்களையே சுவாசியுங்கள். தேடல் இனிக்கும். புத்தக வாசிப்பு பற்றி அறிஞர்கள் கருத்து. 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தாராம் மகாத்மா. தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தாராம் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்றாராம் பெர்ட்ரண்ட் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என பதிலளித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என கேட்டபோது புத்தகங்கள் வேண்டும் என்று சற்றும் தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்த புத்தகங்கள் பல லட்சம்.
ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித் தரும் ஆகச்சிறந்த பரிசு ஒரு புத்தகம்தான் என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என கேட்டபோது புத்தகங்கள் தான் என்றாராம் மார்ட்டின் லூதர் கிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றாராம் ஆப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்று கூறினார் ஜூலியஸ் சீசர். புத்தகம் தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே அறிவின் ஆயுதம். தேடுதல் தந்திடும் தேடவிடாது என் உலகாயிருக்கும் உற்ற நண்பனாயிருக்கும். நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கின்றாயோ அந்த புத்தகம் நல்ல புத்தகம் அல்ல. நீ எந்த புத்தகம் படிக்கும் பொழுது உன்னை புரட்டி புரட்டி போடுகின்றதோ அந்த புத்தகமே சிறந்த புத்தகம். எனவே தினமும் புத்தகம் படித்து நம் அறிவை பெருக்குவோம் என்று கூறி புத்தகத்தை பற்றி இன்று கவிதந்த அடியேன் சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து தாய் தமிழில் தனியா தாகம் கொண்ட செந்தமிழரசி திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம்.